Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம பாப்பாவை கூட்டிட்டு கோயில் கிளம்பிட்டு இருக்கோம். அவங்களுக்கு மொட்டை அடிச்சு காது குத்தலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7th month ரன்னிங்ல இருக்கு. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம், திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாப்பா அவங்க அப்பாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து ஒரு சின்ன ஒர்க்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பசங்க கிளம்பிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி வாண்டி எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குட்டி வாண்டி கீழே இருக்குது. அந்த குட்டி வாண்டி வந்து கிளம்பி ரெடியாக உட்காந்துட்டு எங்கடா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்து அவளை கூட்டிட்டு கிளம்ப போகிறோம். இப்போ பாருங்க, அவளை பேக் கேமரா காட்டுறேன் பாருங்க. குட்டி பாப்பா இங்க இருக்கா, வாக்கர்ல செல்லம் ரெடி ஆயிட்டீங்களேடி? அம்முக்குட்டி உனக்கு மொட்டை போட போறோமா? பாப்பா குட்டி மண்டையில முடி இருக்காதா இனிமேட்டுக்கு? குட்டி கம்மல் போட்டுக்குவானா பாப்பா? டீனா செல்லம் குட்டி கம்மல் போட்டுக்கு வேடி தங்கம். அம்முக்குட்டி என்ன எது கிடைச்சாலும் சப்பறது பாப்பா. இப்போ பாருங்க, இந்த ட்ரெஸ்ல இருக்கிற இந்த இதை பிடிச்சி வாயில வச்சு சப்பிட்டு இருக்குது. அடங்கவே மாட்டிக்குது குட்டி வாண்டே. இனச்செல்லாம் கொல்லாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டியது தான். அவர் வந்தோடனே அப்படியே கிளம்பலாம். போகிற வழியில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி வந்து அங்கே கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாப்பாவுக்கு வந்து மொட்டை போடுறது, காது குத்துறது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக. அது இப்போ நடக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் வந்து உள்ளே என்ட்ராகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிற ரூமுக்கு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு நாங்கள் போன டைமில் அவ்வளோ ஒன்றும் கூட்டம்லாம் கிடையாது. ஓகே, நாங்கள் சூஸ் பண்ண டேட்டு பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டோம். நமக்கு ரூம் பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரீட்டாக ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்க இல்லைங்களா, அங்கே தான் நமக்கு ரூம் கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து புக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க, அட்ரஸ் எல்லாம் கொடுத்து. ரூம்குள்ளே வந்துட்டோம். இதுதான் நம்ம வந்து புக் பண்ணியிருக்க ரூமு ஃபஸ்ட்டு சுற்றி காட்டிடுறேன். நம்ம ஜஸ்ட்டு கதவை சாத்திக்கலாம் ஃபஸ்ட்டு. இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கு. இங்கே ட்ரெஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கபோர்ட் கொடுத்துருக்காங்க, ஹேங்கிங் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அப்படியே டேர்ன் பண்ணிங்கன்னா பாப்பு குட்டி படுத்துட்டு இருக்கிறாளா? வந்த உடனே டயர்டில் எல்லாமே வந்து அப்படி அப்படியே நீட்டு விட்டு படுத்து வச்சுருக்காங்க பாருங்க. எங்கள் பாப்பு குட்டி இனாச்சலாம் ரெச் பண்ணி என்னடி தங்கம், டயர்ட் ஆயிட்டீங்களாடி? சுச்சோ கால் வலிக்குமாம்ல? அமுக்குங்க அப்படியே எனக்கு கொஞ்சம் அமுக்கு நல்லா தான் இருக்கும். சரி, இந்த கொடுமையை பார்த்துக்கோங்க, என்ன பண்ணுறது. இது ஒரு பெரிய கட் தான், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேபிள் அண்ட் சேர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் டிவி கொடுத்துருக்காங்க, ஒரு எல்இடி டிவி, நைட் லேம்ப், ஒரு ஃபேன், அப்புறம் ஏசி. நெக்ஸ்ட் அப்படியே இப்படி வந்தோன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் ப்ளஸ் மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுதான் ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து நீட்டாக வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சுடு தண்ணி வரும், பசு தண்ணி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஹாட் வாட்டர் வரதுனால அதை சாப்பிட்டுக்கலாம். அப்படியே ஓவராலாக ஒரு ஒன்ஸ் காட்டுற பார்த்துக்கோங்க. அதுதான் மெயின் டோரு. டிவி, ஒரு டீபாய், சேர், அப்புறம் ஒரு காட் கொடுத்துருக்காங்க, அதில் பசங்க இதெல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஒரு கபோர்ட் ப்ளஸ் மிரர், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போனோடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே கிளம்பி பாவ சங்கீர்த்தனம் பண்ணுற இடத்துக்கு போயிட்டோம். ஏன்னா வந்து நாளைக்கு மாஸ் அட்டெண்ட் பண்ணணும் இல்லைங்களா, ஸோ பாவ சங்கீர்த்தனம் எடுத்தாகணும். அதை இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாவ சங்கீர்த்தனம் முடிச்சுட்டு கோவிலுக்கு வந்தாச்சு. கோவிலை வந்து சுற்றி நைட் டைமில் ஒரு வியூ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பகலில் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு தெரியுமான்னு தெரியல. நைட் டைமில் லைட்ஸ் எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக ஒரு ஓவராலாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன். இதுதான் கோவில், வேளாங்கண்ணி சர்ச்.
இப்போது டைம் ஆகிட்டு ரொம்ப பசி எடுத்துருச்சு, 9 o'clock ஆகிட்டதுனால நம்ம வந்து நைட்டு டின்னர் முடிச்சிடலாம் சொல்லிவிட்டு நம்ம தங்கியிருக்க ஹோட்டல்லே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு யார் யாருக்கு என்ன வேணுமோ எல்லாம் சாப்பிட்டுட்டு பசங்க வந்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசை சாப்பிட்டுட்ருக்காங்க, சாரி இட்லி சாப்பிட்டுட்ருக்காங்க, பரோட்டா இட்லி. அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா சில்லி பரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் சாப்பிட்றேன்.